வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்குமா? இபிஎஸ்ஸின் மீண்டும் உறுதி. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது பழனிசாமி மீண்டும் உறுதிப்படுத்த தெரிவித்திருந்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகத்தில் உள்ள அனைத்து பேரவைத் தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் திருச்சி மாவட்ட சனிக்கிழமை தனது பயணத்தை தொடங்கினாராம். திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவெரும்பூர் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி கிழக்கு தொகுதியில் காந்தி சிதை அருகில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அவர் பேசியதாவது: திமுக ஆட்சியில் விண்ணை முற்றும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துவிட்டது. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே அனைத்து அமைச்சர்களும் ஊழல் செய்து வருகிறார்கள். அடுத்த ஆட்சி வரமாட்டோம் என்பதால் தான் இருக்கின்ற வரவை புடுங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில்தான் தனது தமிழகத்தில் அரசியல் நிலவி வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம். டிஜிபியை தேர்வு செய்த முடியாத நிலையில் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற இருக்க வேண்டுமென்றால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது அதிமுக ஆட்சியில் தான். கல்விக்குத்தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாகவும், தமிழக டிஜிபியை கூட தேர்வு செய்ய முடியாத நிலையில்தான் தமிழகத்தில் இப்போது அரசியல் நிலவி வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வீட்டுமனை, இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 75,000 மானியம் வழங்கப்படும். இந்த பயணத்தில் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்கள் அனைத்துமே பரிசீலனை செய்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதால் சிறுபான்மையினர் கூட பாதுகாப்பு இருக்காது என்ற பெயரில் பிரச்சாரத்தை திமுக வழக்கமாக்கியுள்ளார்கள். திமுக கூட்டணி கட்சிகளும் அப்பாற்பட்ட பொய் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். அதிமுக ஆட்சியில்தான் இஸ்லாமியர்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. எனவே சிறுபான்மைய பாதுகாப்பில் அதிமுக எப்போதும் ஒரு உறுதியான நிலையில்தான் செயல்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் வருகின்ற 2026 தேர்தலில் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில்தான் அவர் பேசியதாவது இருக்கும் என்று கூறியிருந்தாராம். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப. தங்கமணி, சி. விஜயபாஸ்கர், ஆர். காமராஜர், எம்.எஸ். செம்மலை, எஸ். வளர்மதி, அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் அவர் கூறியதாவது: வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பெரும்பான்மையுடன் வாக்குகள் பெற்று தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.